செய்திகள் தொடர்கின்றன. வங்காளதேசத்தில் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்குள்ள 300க்கும் மேற்பட்ட ஜவுளி ஆலைகள் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. வங்காளதேசத்தில் உள்ள அசூலியா நகரில் நூற்றுக்கணக்கான ஜவுளி ஆலைகள் இயங்கி வருகின்றன. அங்கு தயாராகும் ஆடைகள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஆலைகளில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் நீண்ட நாட்களாக ஊதிய உயர்வு கோரி போராடி வருகின்றனர். நாளடைவில் இந்த போராட்டம் வன்முறை போராட்டமாக மாறியதை அடுத்து ஆலைகளின் நிர்வாகிகள் தொழிற்சாலைகளை காலவரையின்றி மூடுவதாக அறிவித்தனர். இதனிடையே கடந்த 5 நாட்களாக ஜவுளி ஆலைகளின் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தை ஒடுக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வெடித்தனர். அப்போது நடந்த மோதலில் போலீசார் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.